இதுல ஒரு சைன் பண்ணுங்க. நீங்களும் ஒரு சைன் பண்ணுங்கம்மா. எல்லா ஃபார்மாலிட்டியும் முடிஞ்சு இன்னும் ஒரு வாரத்தில் உங்களுக்கு விசா வந்துருமா? அப்புறம் நீங்கள் ஆஸ்திரேலியா கிளம்பிடலாம். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகேம்மா, போலாம். வரேன் சார். வாங்க. மாப்பிள்ள சார், நீங்க செஞ்ச எல்லா உதவிக்கும் பெரிய தேங்க்ஸ். என்ன யோசிக்கிற? வந்து வண்டி எடு. சொல்லு சந்திரா, என்ன விஷயம்? அக்கா இப்படி மாறுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லைங்க. ஏன், என்ன நடந்துச்சு? யார பரம எதிரியா நினைச்சிட்டு இருந்தாலோ அவங்க ஊருக்கே இப்ப போக போறா. என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியல. அந்த கிழவன் கிழவி இருக்கிற ஊருக்கு போக போறா, அததான் சொல்றேன். யாரு? அந்த ராஜா சேதுபதி ஊருக்கா? ஆமாங்க. இந்த விஷயம் அதிர்ச்சியாவும் இருக்கு, ஆச்சரியமாவும் இருக்கு. உன் அக்கா அதுக்கு அங்க போறா? அந்த டிரைவரும் ரேவதியும் தான் ஏதேதோ பேசி அவ மனச மாத்தி அந்த ஊருக்கு போற மாதிரி பண்ணி வச்சுட்டாங்க. இப்ப எதுக்கு திடீர்னு அந்த ஊருக்கு போக அவசியம் வந்துச்சு? அந்த ஊர் கோயில ஏதோ யாக பூஜை நடக்குதான், அதை என் மாமன்காரன் தான் நடத்தணுமா. அதுக்காக தான் குடும்பத்தோட போக போறாங்க. அதுக்கு அந்த ஆள் மட்டும் போக வேண்டியதானே? குடும்பமே எதுக்கு போகணும்? ஆரம்பத்துல அக்காவும் அதை தான் சொன்னா, போக மாட்டேங்கிறதுல உறுதியா இருந்தா. ஆனா ரேவதி தான் அக்கா துப்பாக்கி எடுத்து சுட்டுக்கிட்டு செத்துருவேன்னு மிரட்டி ஒத்துக்க வச்சுட்டா. அதோட அந்த டிரைவர் பையலும் அக்கா மனசு மாறதுக்கு ஒரு காரணமாவும் இருந்தான். ரேவதி ரெண்டு குடும்பத்தையும் ஒண்ணு சேர்க்க ஆசைப்படுறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனா அந்த டிரைவர் பையன் எதுக்கு இதுல ஆர்வம் காட்டுறான்? அவங்க சேர்றதால இவனுக்கு என்ன லாபம்? அதாங்க எனக்கும் புரியல. ஒருவேளை அந்த வீட்டு மருமகனா ஆயிட்டதுனால ரெண்டு குடும்பத்தையும் ஒண்ணு சேர்க்க நினைக்கிறானோ என்னவோ. அவன் தான் அந்த குடும்பத்துக்கு ரொம்ப விசுவாசமா இருக்கிறவனாச்சே. இல்ல சந்திரா, இதுல ஏதோ உள்குத்து இருக்கு. நமக்கு தெரியாத ஏதோ ஒரு ரகசியம் அவன்கிட்ட இருக்குன்னு தோணிக்கிட்டே இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். இப்ப அதை விட முக்கியம், என் அக்காக்காரி அந்த ஊருக்கு போக கூடாது. அதை தடுத்து நிப்பாட்டணும். இல்லனா அவ கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாறி அந்த குடும்பத்தோட போய் சேர்ந்துருவா. அது நமக்கு நல்லதில்ல. நீ சொல்றது எனக்கு புரியுது சந்திரா. ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேர்ந்துச்சுன்னு வை, அப்புறம் அவங்கள நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. உங்க அக்கா அந்த ஊருக்கு போகாம தடுக்க வேண்டியது என் பொறுப்பு. அதை நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. சரிங்க, எதுவா இருந்தாலும் பார்த்து ஜாக்கிரதையா பண்ணுங்க. நான் கிளம்புறேன். சரி சந்திரா, பாத்து போ. என்னாச்சு? வாந்தி எடுத்துட்டு இருக்க? சாப்பிட்டது ஏதோ ஜீரணம் ஆகல, அதான் நெஞ்சு கச்சிட்டு வந்துருச்சு. என்ன சாப்பிட்ட? உனக்கு ஒத்துக்காது எதுனா சாப்பிட்டியா? ரொம்ப ஆராய்ச்சி எல்லாம் பண்ண வேண்டாம், ஓகே? வாமிட் வந்துட்டே இருக்குல்ல, வா போய் டாக்டர் வேணா பார்த்துட்டு வந்துடலாம். இல்ல அதெல்லாம் வேண்டாம், கொஞ்ச நேரத்துல சரியா. ஏய்
சொன்னா கேளு. டாக்டர் கிட்ட போயிட்டு வந்துடலாம் வா. அடே அப்பா, நீ இப்படிலாம் கருசனியா பேசினா என் மனசு மாறிடும் நினைக்கிறியா? நீ இப்படியெல்லாம் நடிச்சா நான் ஆஸ்திரேலியா போகாம இங்கே நான் உன்னோட செட்டில் ஆயிடுவேன். தப்பு கணக்கு போடாத. நான் ஆஸ்திரேலியா போறது கன்ஃபார்ம். உன் நடிப்பாலெல்லாம் அதை தடுத்து நிறுத்த முடியாது. எப்பவுமே உன் புத்தி இப்படிதான் யோசிக்குமா? வாந்தி எடுத்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கியேன்னு அக்கறையோட கேட்டா அதுக்கு இப்படிதான் வார்த்தை விடுவியா? எல்லாம் உன்னாலையும் என் அம்மா வாலியும் தான் என்னை இப்படியெல்லாம் பேச வைக்கிறது. நீயும் என் அம்மாவும் தானே. எங்க போனா? ஒரு வேலை யாரையாவது கூட்டிட்டு வர போயிருக்கானோ? தேவையில்லாம சீன் கிரியேட் பண்ண பாக்குறானா? சார் சார் சொல்லுங்க. என் ஒய்ஃப்க்கு ஏதோ ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு. சரிங்க சார். தொடர்ந்து வாந்தி எடுத்துட்டே இருக்காங்க. சரிங்க சார். அதுக்கு எதனா மெடிசன்? ஏஜ் என்ன சார் அவங்களுக்கு? 23. ஒரு நிமிஷம் சார். சார் இதை இமிடியேட்டா போட சொல்லுங்க. அரெஸ்ட் ஆயிடும். காலையிலேயே இருந்துச்சுன்னா சாப்பாடுக்கு முன்னாடி போட சொல்லுங்க. எவ்வளோ சார்? 20 rupees சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். இன்னும் வாமிட் நிக்கலையா? ஆமா. இதுல இருக்க மாத்திரையை போடு. வாமிட் உடனே நின்றோம். என்ன முதல்ல இந்த டேப்லெட்டை போடு, வாந்தி நின்றோம். நீ என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. இந்த நேரத்துல எனக்காக கடைக்கெல்லாம் போய் மாத்திரை எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். உன்ன போய் நான் தப்பா நினைச்சிட்டேனே. சாரி. இப்படி எல்லாம் நான் சொல்லுவேன் நினைச்சியா? அதுதான் இல்ல. என் வாழ்க்கையை ஒட்டு மொத்தமா அழிச்சிட்டு கேவலம் இந்த மாத்திரை வாங்கிட்டு வந்து கொடுத்தா நான் மனசு மாறிடுவேனா? இந்த ஜென்மத்துல அது நடக்காது, பாத்துக்கோ. இங்க பார், முட்டாள்தனத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. எது நடந்தாலும் நான் என்ன செஞ்சாலும் அதை இப்படிதான் நெகட்டிவா பாப்பியா? ஏன்னா நீ தப்பான ஆளா இருக்க. உன் ஒவ்வொரு செய்கையிலும் ஒரு உள்நோக்கம் இருக்கு. சரி, அப்படியே இருக்கட்டும். என்ன திட்டுறதுக்காக உன் உடம்புல தெம்பு வேணும்ல? இப்படி வாந்தி எடுத்துக்கிட்டே இருந்தேன்னா எப்படி முடியும்? இந்த மாத்திரையை போடு. உன் வாமிட் நின்னதுக்கு அப்புறம் என்ன தெம்பா திட்டலாம். நீ வாங்கிட்டு வந்த எதையும் நான் சாப்பிட மாட்டேன். அப்படியே வாமிட் வந்து நான் செத்தாலும் சாவணி தவிர நீ வாங்கிட்டு வந்த மாத்திரையை நான் போட்டுக்க மாட்டேன். என்ன முறைக்கிற? நீ முறைச்சா நான் பயந்துருவேனா? இப்ப நீ இந்த மாத்திரையை சாப்பிட போறியா, இல்ல நான் போய் அத்தை மாமாவை கூட்டிட்டு வரவா? நீ நில்ல, நான் சாப்பிடுறேன். அம்மாவை எழுப்புனா அவங்க பங்குக்கு வாழ்க்கை பாடம் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு நான் இந்த மாத்திரையை சாப்பிட்டே தொலைச்சிடுறேன். கூட என்ன
வாமிட் வரலையே. ஒருவேளை இவன் கொடுத்த மாத்திரையால தான் வாமிட் வராம இருக்கும். ரோகிணி, என்ன நீ திடீர்னு கோயிலுக்கு போலான்னு சொன்ன? சரி, பொண்டாட்டி கூப்பிடறாளேன்னு நானும் எந்த கேள்வி கேட்காம கோயிலுக்கு வந்துட்டேன். இப்ப வாச்சு சொல்லு, நாம எதுக்காக இங்க வந்திருக்கோம்? கோவிலு கூட இது வரைக்கும் நம்ம வராத கோயிலா இருக்கே. இந்த கோயிலுக்கு ஒரு சிறப்பு இருக்கான், அதான் உங்களை கூட்டிட்டு வந்தேன். ம். அப்படி என்ன இந்த கோவில சிறப்பு ரோகிணி? இந்த கோயிலுக்கு வந்து கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு அதோ அங்க இருக்கே மரம், அதுல தொட்டில் கட்டினா சீக்கிரமே குழந்தை பிறக்கும்னு சொன்னாங்க. நமக்கும் கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் ஒரு குழந்தை இல்ல. என் வயசு பொண்ணுங்க எல்லாம் குழந்தையோட இருக்கிறப்போ நமக்கு குழந்தை இல்லையேன்னு ரொம்ப ஏக்கமா இருக்கு. எனக்கும் குழந்தை பெத்துக்கணும், அத ஆசையா கொஞ்சம் வளர்க்கணுங்கிற எண்ணம் தான் எப்பவுமே இருந்துட்டே இருக்கு. ரேவதி கல்யாணத்தப்போ குழந்தை இல்லைன்னு ஒரு லேடி குத்தி காட்டினது இன்னும் எனக்கு வலியாவே இருக்குங்க. அதான் சாமியை வேண்டிக்கிட்டு தொட்டில் கட்டிட்டு போலான்னு உங்களை கூட்டிட்டு வந்தேன். ரோகிணி, இப்ப எதுக்கு இவ்வளவு கவலைப்படுற? இப்ப என்ன நமக்கு வயசாகிடுச்சு, குழந்தை பிறக்காதுன்னு வருத்தப்படுறதுக்கு? என்னம்மா, நமக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் தான் ஆகுது. இங்க பாரு, எத்தனையோ பேருக்கு கல்யாணம் ஆகியும் 5 வருஷம் 10 வருஷம் இன்னும் ஏன் 15 வருஷம் கழிச்சு கூட குழந்தை பெற்று சந்தோஷமா இருக்காங்க. நமக்கு என்ன அவ்வளோ வயசாகிடுச்சு? இங்க பாரு, அது மட்டும் இல்லாம இன்னைக்கு மெடிக்கல் ஃபீல்டு எவ்வளவு முன்னேறிடுச்சு. நாம குமுரசாமியை நம்மளை கைவிட மாட்டாருமா. நமக்கு கண்டிப்பா குழந்தை பிறக்கும். நீ எதுக்குமே ஃபீல் பண்ணாத, ஓகே? எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்குங்க, அதனாலதான் தொட்டில் கட்ட வந்தேன். சரி வாங்க சாமி கும்பிடுவோம். போ. டேய், நான் சொன்ன அந்த 2 பேரு அவங்க தான். அவங்கள தான் அடிச்சு உதைச்சு காயப்படுத்தணும், புரிஞ்சுதா? புரியுதுண்ணே. நீங்க சொல்ற மாதிரியே செஞ்சிடறோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் சொல்றப்ப போலாம், புரிஞ்சுதா? கடவுளே, எங்களுக்கு கல்யாணமாகி 3 வருஷம் ஆகுது, இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்கல. குழந்தை இல்லைங்கிற விஷயத்த தினம் யாராவது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல குத்தி காட்டிக்கிட்டே இருக்காங்க. அந்த வலியை எங்களால தாங்க முடியல. நாங்களும் மத்தவங்கள மாதிரி குழந்தை செல்வத்தோட சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். எங்க ஆசையை நீ தான் நிறைவேற்றி வைக்கணும். கடவுளே, நான் உங்ககிட்ட பெருசா அது வேணும் இது வேணும்னு வேண்டிக்கிட்டதில்ல. ஆனா எல்லாருக்கும் இயல்பா குழந்தை பிறக்கிற விஷயம் எங்க வாழ்க்கையில மட்டும் இன்னும் நடக்கல. அது மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. என்னை விட என் மனைவிதான் இதனால ரொம்ப பாதிக்கப்படுறா. அவ அனுபவிக்கிற வேதனை என்னால தாங்க முடியல. இந்த வலி வேதனையை ரொம்ப நாள் நீடிக்க விடாம எங்களுக்கு ஒரு குழந்தை செல்வத்தை கொடுத்து நீதான் எங்களை காப்பாத்தணும். சீக்கிரமாவே நாங்களும் அப்பா அம்மா ஆகணும். ரோகிணி, வா, தொட்டில வாங்கி மரத்துல கட்டுவோம். நீ தொட்டில கட்டு. கடவுளே, எங்களுக்கு சீக்கிரம் குழந்தை பிறக்கணும். போலாம். இப்ப சரியா இருக்கும். இப்ப போய் அட்டாக் பண்ணுங்க.
சாமுண்டீஸ்வரி அந்த கிழவியோட ஊருக்கு பூஜைக்கு போகாம இருக்கணும்னா அவ மக ரோகிணிய இப்படி ஏதாவது செஞ்சாதான் அவ போகாம இருப்பா. சரிவா, கொஞ்ச நேரம் அங்க போய் உட்காருவோம். ஏய் ராஸ்கல், ஆள் வர்றது தெரியல. ஆமா, தெரிஞ்சுதான் அடிச்சா. இப்ப அதுக்கு என்னங்கிற? ஏய், என்னங்கடா வம்பு சண்டைக்கு வந்திருக்கீங்களா? ஆமா, வம்பு சண்டைக்கு தான் வந்திருக்கோம். என்னன்றப்பா? டேய், யாரு வீட்டு பொண்ணுன்னு தெரியாம தேவையில்லாம அம்புலன்ஸ் இருக்காதீங்க, பேசாம போயிருங்க சொல்லிட்டு. ஏய், போல என்னடா பண்ணுவ? அச்சிருவியா? கை வைடா பாப்பா. ஏய் வைடா. ஏய், வைடானா? என்னடா? ஏய் ஏய், சொல்லிக்கிட்டு இருக்க, திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்க. எங்க வாங்க. எங்க விட்டுருங்க, எங்க சொல்லிக்கிட்டே இருக்க, என்னடா திமிரு காமிக்கிறீங்க? ஏய், ஏய், வேண்டாம். ஏய், என்னங்க? ஏய் போடா. ரோகிணி, ஐயோ, என்னாச்சுன்னு தெரியலையே. ரோகிணி, சீக்கிரம் வாடா. தெரியலையே, வாங்க சீக்கிரம் பார்க்கலாம். ஏதோ பண்ணிட்டு வாங்க வாங்க. ஏய், அடிச்சிட்டு வரோம் பாரு. புடியா வாடா. என்னமாச்சு? ஐயோ, ரோகிணி. அடிச்சிட்டு போறானுங்க பாரு, படுபாவி பசங்க. ஐயோ, ஏம்மா, ரத்தம் வருது. அதெல்லாம் இருக்க மாட்டானுங்க. ஆட்டோ பிடிங்க சீக்கிரம். அட, ஆட்டோ கூட்டிட்டு வாடா. ஆட்டோ பிடிப்பா. அண்ணா, கொஞ்சம் சீக்கிரம் வாடா. சீக்கிரம் வா. காணுமே. புடிங்க. ஏய், நில்லுடா. நில்லுடா. நாம வந்த காரியம் திவ்யமா முடிஞ்சது. ஆட்டோ வந்துச்சு, தூக்குங்க. தூக்குங்க. தூக்குமா, தூக்குமா. தூக்கு தூக்கு. பொறுமை. நீ இப்படி வந்துருப்பா. சீக்கிரம் ஆட்டோல ஏத்துங்க. பாத்து. பாத்துப்பா. அண்ணே போலாண்ணே, அண்ணே கொஞ்சம் சீக்கிரமா போனே. சரி சார். ரோகிணி, ஒண்ணுல ரோகிணி. ஐயோ ரோகிணி, இப்ப போயில ரோகிணி ஹாஸ்பிட்டலுக்கு. சிஸ்டர், டாக்டர். இவங்களுக்கு ட்ரிப்ஸ் போடுங்க. ஓகே டாக்டர். பிளட் நிறைய லாஸ் ஆயிருக்கு. கடவுளே, சின்ன வலிய கூட தாங்க மாட்டாளே, இவளுக்கு இப்படி ஒரு நிலைமையா? கடவுளே, என் ரோகிணிக்கு எதுவும் ஆகக்கூடாது, எந்த பிரச்சனை இல்லாம காப்பாத்துப்பா. மாப்ள, என்ன நடந்துச்சு? என் பொண்ணுக்கு என்ன ஆச்சு? எப்படி இருக்கா அவ இப்போ? உள்ள ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்காத்த. எதுவா இருந்தாலும் டாக்டர் வெளியே வந்தாதான் தெரியும்னு சொல்றாங்க. கோவில் அப்படி என்னதான் நடந்துச்சு மாப்பிள? யாரோ 2 ரவுடிங்க உங்களை தாக்கடா சொன்னீங்க, என்னாச்சு? மாமா, நானும் ரோகிணியும் குழந்தைக்காக வேண்டிக்கிட்டு கோவில்ல இருக்கிற மரத்துல தொட்டில் கட்டுறதுக்காக போயிருந்தோம் மாமா. அப்போ அங்க வந்த 2 ரவுடி பசங்க வேணுனே வந்து பேசி வம்பு கிழித்தாங்க மாமா. வேணும்னே வம்பு இழுத்தாங்களா? ஆமா சகல, அவங்க வந்த தோரணைய வம்புலுக்க வந்தவங்க மாதிரியே தோணுச்சு சகல. பேச்சு முத்தி சண்டையாயி ஒருத்தன் கட்டை எழுத்த நான் அடிக்க வந்தான். அப்ப தடுக்கிறதுக்காக ரோகிணி குறுக்க வந்தான். அவன் தலையில பலமா அடிச்சிட்டான். அடிச்சு அடியில ரத்தம் நிறைய போய் அங்கேயே மயக்கம் போட்டுட்டான். இத பார்த்து அங்க இருந்தவங்க எல்லாம் ஓடி வந்தாங்க. ஆளுங்க வந்தது பார்த்தது ரவுடி பசங்க ஓடி போயிட்டாங்க சகல. அதுக்கப்புறம் ரோகிணி ஆட்டோல தூக்கி போட்டு ஆஸ்பத்திரியில கொண்டு வந்து சேர்த்த. அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? முன்னாடி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இல்ல, இது வரைக்கும் நான் அவங்கள பார்த்ததே இல்ல. இந்த ஊர்ல என் மாப்பிள பொண்ண கை நீட்டுற அளவுக்கு ஒருத்தனுக்கு தைரியம் இருக்கா? யார் அவங்க? அவங்க யாரா இருந்தாலும் சரி,
கண்டுபிடிச்சு பழி வாங்காம விடவே மாட்டேன். அக்கா, இவர் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்திருக்க மாட்டாரு. ஏதாவது ஏடா கூடமா பேசியிருப்பாரு. என்னையவே நிறைய தடவை நக்கல் அடிச்சு பேசியிருக்காரு. நான் அதையெல்லாம் பெருசா எடுத்துக்காம பொறுமையா இருந்திருக்கேன். எல்லாரும் என்ன மாதிரி பொறுமையா இருப்பாங்களா என்ன? ஏதாவது கமெண்ட் அடிச்சிருப்பாரு, கடுப்பா இருப்பாங்க. அதான் கோயில்ல 2 பேர் மேலே கைய வச்சுட்டு போயிருக்காங்க. சந்திரா, என்ன நீ பேசிட்டு இருக்க? ரோகிணி அடிபட்டு கிடக்கா, மாப்பிளைய கை நீட்டி இருக்காங்க. அதையெல்லாம் நீ மறந்துட்டு மாப்பிளைய குத்தம் சொல்லி பேசிட்டு இருக்க? அவரு கொஞ்சம் தமாஷா பேசுறவர் தான், ஆனா ஏடா கூடமாலாம் பேச மாட்டாரு. அத்த ஏங்க இப்ப எதுவும் பேச வேண்டாம், அப்புறம் பேசிக்கலாம், விடுங்க. கவலைப்படாதீங்க மாப்ள, என் பொண்ணு மட்டும் குணமாகட்டும். உங்ககிட்ட வாலாட்டினவங்களை தேடி கண்டுபிடிச்சு அவங்க வாழை ஒட்டா நறுக்குறேன். நீங்க கவலைப்படாதீங்க மாப்ள. டாக்டர், இப்ப ரோகிணி எப்படி இருக்கா? அவளுக்கு சரியாயிடுச்சா? சொல்லுங்க டாக்டர், என் பொண்ணுக்கு எப்படி இருக்கு? அவ நல்லா இருக்காளா? அவங்களுக்கு மண்டையில பலமா அடிபட்டதுனால நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு. இமீடியட்டா அவங்களுக்கு பிளட் தேவைப்படுது. எடுத்துக்கோங்க டாக்டர், எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கோங்க டாக்டர். என் ரோகிணியை காப்பாத்துக்க டாக்டர். அவசரப்படாதீங்க, அவங்களோட பிளட் குரூப் வேற, ஏபி நெகட்டிவ். அது கொஞ்சம் ரேரான பிளட் குரூப் தான், அவ்வளவு சுலபமா கிடைக்காது. எங்க ஹாஸ்பிட்டல் பிளட் பேங்க்லயும் அந்த பிளட் ஸ்டாக் இல்ல, வெளியே தான் அரேஞ்ச் பண்ணணும். உங்கள யாருக்காவது ஏபி நெகட்டிவ் பிளட் குரூப் இருக்கா? எங்க யாருக்கும் ஏபி நெகட்டிவ் கிடையாதே டாக்டர். அப்போ உங்களுக்கு தெரிஞ்சவங்க ரிலேஷன் யாருக்காவது இந்த பிளட் குரூப் இருந்தா வர சொல்லுங்க. இமிடியேட்டா அவங்களுக்கு பிளட் ஏத்துனாதான் அவங்கள காப்பாத்த முடியும். சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்க. என்னம்மா டாக்டர் இப்படி சொல்லிட்டு போறாங்க? ரோஹிணி எப்படியாவது காப்பாத்தி ஆகணுமா? உங்க ஃப்ரெண்டு டாக்டர் மல்லிகா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பாருங்க. அவங்களால ஏதாவது அரேஞ்ச் பண்ண முடியுமான்னு கேளுங்கம்மா. ஆமாத்த, உடனே போன் பண்ணி கேளுங்க. சொல்லு சாமுண்டீஸ்வரி, எப்படி இருக்க? உன் பொண்ணு மாப்பிள்ளைலாம் எப்படி இருக்காங்க? மல்லிகா, அத பத்திலாம் இப்ப பேசுறதுக்கு நேரம் இல்ல. என் பெரிய பொண்ணு ரோஹிணிக்கு அடிபட்டு சீரியஸ் கண்டிஷன்ல ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. அவளுக்கு ஏபி நெகட்டிவ் பிளட் தேவைப்படுது. உன்னால அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியுமா? ஏபி நெகட்டிவ் ஒரு ரேர் குரூப் ஆச்சு. எங்க ஹாஸ்பிட்டல்ல இப்ப ஸ்டாக் இல்ல. வெளியே தான் எங்கேயாவது கிடைக்குமான்னு தேடி பார்க்கணும். எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, தேடி பார்த்துட்டு சொல்றேன். சரி, எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி கொடு. இது என் பொண்ணோட உயிர் பிரச்சனை. சரிடி, கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் உனக்கு எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். சரி சரி. அத்தை, என்ன தாச்சு? பிளட் கிடைச்சிருமா? கிடைச்சிரும். அத்தை, எனக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் ஏபி நெகட்டிவ் பிளட் யாருக்காவது இருக்கும். நான் போய் தேடி பிடிச்சி எப்படியாவது கூப்பிட்டு வரேன். அப்படியா? எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அவங்கள உடனே கூட்டிட்டு வாங்க மாப்ள. எப்படியாவது என் பொண்ணு குணமானா எனக்கு அதுவே போதும். சகல, தயவு செஞ்சு சீக்கிரம் போய் அவங்கள கூட்டிட்டு வா. அவங்க வந்தாதான் கடவுள் மாதிரி என் பொண்டாட்டியை காப்பாற்ற முடியும். ப்ளீஸ் சகல. ஏங்க இப்படிலாம் பேசுறீங்க? நீங்க கவலைப்படாதீங்க, நான் எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி கூப்பிட்டு வரேன். சீக்கிரம் வாப்பா. கவலைப்படாதீங்க, நம்ம கோவில் கும்பாபிஷேகம் நல்லா ஜாம் ஜாம்னு நடக்கும். சரிங்க, கண்டிப்பா நடக்கதான் போகுது. பாருங்க. ஐயா கார்த்தி, பாட்டி, வாயா வா. ஒரு எமர்ஜென்சி, கொஞ்சம் என் கூட வாங்கல. எமர்ஜென்சியா? என்ன எமர்ஜென்சி? டாக்டர், என் பொண்ணுக்கு எப்படி இருக்கு? அவங்களுக்கு மண்டையில பலமா அடிபட்டதுனால நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு. இமீடியட்டா அவங்களுக்கு பிளட் தேவைப்படுது.
அட பாவிங்களா, கட்டையில போவ என் பேத்திக்கு இப்படியே ஆகணும். அவனுங்க நல்லாவே இருக்க மாட்டானுங்க அவனுங்க. பாட்டி, ரோகிணிக்கு பிளட் தேவைப்படுது. அவங்க பிளட் குரூப்பும் உங்களோடதும் ஒரே பிளட் குரூப் தான் பாட்டி. நீங்க வந்து ரத்தம் கொடுக்க முடியுமா? என்னையா இது கேள்வி? என் பேத்தி உசுர காப்பாத்துறதாயே எனக்கு முக்கிய. வாயா போலாம், வா. வாங்க பாட்டி, பார்த்து. மாமா, என்ன மாமா போன சகலை இன்னும் காணோம். கவலைப்படாதீங்க மாப்பிள. எப்படி இருந்தாலும் மாப்பிள அவங்கள தேடி கண்டுபிடிச்சு இங்க கூட்டிட்டு வந்துருவாரு. தைரியமா இருக்கு. ஐயா கடவுளே முருகா. அக்கா, இப்ப எதுக்கு இந்த கழுவிய டிரைவர் மாப்பிள கூட்டிட்டு வரான்? அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. பிளட் டோனரை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு இந்த கிழவி எதுக்கு கூட்டிட்டு வராருன்னு தெரியலையே. என்ன மாமா, சகல பாட்டியை கூட்டிட்டு வராரு? அப்ப இவங்க தான் சகல சொன்ன ரத்தம் கொடுக்கறவங்களா? தெரியலையே மாப்பிள. வரட்டும், என்னன்னு கேட்கலாம். என் பேத்தி எங்க இருக்கா? நில்லு. இப்ப எதுக்கு மாப்பிள்ள இந்த கிழவியை கூட்டிட்டு வந்திருக்கீங்க? என்ன பேத்தியை பார்க்க கூட்டிட்டு வந்தீங்களா? ஐயோ அத்தா, பேத்தியை பார்க்கறதுக்குலாம் அவங்கள கூப்பிட்டு வரல. அவங்க தான் உங்க பொண்ணுக்கு பிளட் கொடுக்க போறாங்க. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? இந்த கிழவி ஏன் பொண்ணோட உயிரை காப்பாத்த போறாளா? ஆமா, அவங்களுக்கும் ஏபி நெகட்டிவ் பிளட் குரூப் தான். அதான் இவங்ககிட்ட போய் விஷயத்த சொன்னேன். அவங்களும் ரத்தம் கொடுக்க ரெடியா இருக்காங்க. என்னது, எங்க அம்மாவுக்கும் என் பொண்ணுக்கும் ஒரே பிளட் குரூப்பா? கேட்கவே சந்தோஷமா இருக்கே. அம்மா, நீங்க வந்துதான் என் பொண்ணு உயிரை காப்பாத்தணும்னு இருக்கு பாத்தீங்களா? அந்த கடவுள் நம்மளை கைவிட மாட்டார்மா. ஏய்யா ராசராசா, எதுக்கு கலங்குற? நான் தான் வந்துட்டேன்ல. ரத்தத்தை கொடுத்து என் பேத்திய காப்பாத்திர மாட்டேன். பாட்டி, சாமி மாதிரி வந்திருக்கீங்க. என் பொண்டாட்டி காப்பாத்துங்க பாட்டி. ஐயா ஐயா ஐயா, அழாதையா. அவ உனக்கு பொண்டாட்டினா அவ எனக்கு பேத்தி. எவ்வளவு ரத்தத்தை வேணாலும் எடுத்துக்கிட்டோம். என் ரத்தத்தை எடுத்து என் பேத்திய காப்பாத்தி கொடுத்துருவாங்க. நீ கலங்காம இரு. ஐயா ராசரசா, வாயா, டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போ. எவ்வளவு ரத்தம் வேணாலும் எடுத்துக்கிட்டோம். வாயா. ஏய் கிழவி, உன் ரத்தம் ஒண்ணு என் பொண்ணுக்கு வேண்டாம். நீ முதல்ல இங்கிருந்து கிளம்பு. ஈஸ்வரி, என்ன பேசுற? நம்ம பொண்ணுக்கு தேவை ரத்தம். அதை எங்க அம்மா கொடுத்தா என்ன? இப்ப அவங்க கொடுக்கட்டும், விடு. இல்ல, இந்த கிழவியை தான் என் மாப்பிள்ள கூட்டிட்டு வர போறாருன்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் அப்பவே வேண்டான்னு சொல்லிருப்பேன். சாமுண்டீஸ்வரி, எதுக்கு நான் ரத்தம் கொடுக்க கூடாதுங்கிற? அவ என் பேத்தி. என் பேத்திக்கு ரத்தம் கொடுக்கிற உரிமை எனக்கு இருக்கு. இது வரைக்கும் என் பேத்திங்களுக்கு நான் எதுவுமே செஞ்சதில்ல. இப்போ என் பேத்திக்கு என் ரத்தத்தை கொடுத்து அவ உசுரை காப்பாத்துற சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சிருக்கு. அதை நீ தடுக்கிறது சரியில்லை. என்ன பழி வாங்குறதா நினைச்சு உன் பொண்ணோட உசுரோட நீ விளையாடாத. ஏய், என் உயிரே போனாலும் பகையாளி கிட்ட உதவி வாங்குறத மட்டும் நான் செய்யவே மாட்டேன். அறிவிருக்கா உனக்கு? அறிவிருக்கா? நான் உனக்கு பகை. சரி, உள்ள உயிருக்கு போராடிட்டு இருக்காளே, அவ யாரு? அவ உனக்கு மகதானே. நீ அவளை பெத்தபடி உன் உயிரை கொடுத்து அவ உயிரை காப்பாத்தணும். வீணா உன் வீராப்புக்கும் அகம்பாவத்துக்கும் அவ உயிரை பணைய வைக்கிற. இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம்? இந்த பேசி மடக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம்.
நான் முடிவெடுத்தா எடுத்ததுதான். என் பொண்ணை காப்பாத்த என்னால முடியும். அதுக்கு எனக்கு உன் உதவி தேவையில்லை. விளைப்போ. உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறத பழைய பகையில இப்ப பார்க்க வேணாத்த. அதுக்கான நேரம் இது இல்ல. இப்ப ரோகிணியோட உயிர் தான் முக்கியம். ப்ளீஸ் அத்த, பாட்டி ரத்தம் கொடுக்கட்ட தயவு செஞ்சு தடுத்துறாதீங்க. அத்த, இந்த மாதிரி சூழ்நிலையில பகையெல்லாம் பார்க்காதீங்க. ரோகிணியோட உயிர் தானே நமக்கு முக்கியம். இல்ல மாப்ள, என்ன கன்வின்ஸ் பண்ண முயற்சி பண்ணாதீங்க. இந்த கிழவி ரத்தம் கொடுத்துதான் என் மகளை காப்பாத்தணும்னு ஒண்ணும் இல்ல. இந்த பொம்பளையோட மூச்சு காத்து கூட என் பொண்ணு மேல படக்கூடாது. ஈஸ்வரி, நீ செய்யறது கொஞ்சம் கூட சரியில்லை. எங்க அம்மா விட்டா அந்த பிளட் குரூப் இப்ப வேற யாருக்கிட்ட இல்ல. உங்களுடைய வேதத்தால நம்ம பொண்ணுக்கு ஏதாவது ஆயிட போதுமா? அத்த, இந்த பிளட் குரூப் எங்கேயும் கிடைக்காதுன்னு சொல்றாங்க. டைம் ஆக ஆக ரோகிணியோட நிலைமை தான் காம்ப்ளிகேட் ஆகும். இல்ல மாப்ள, அப்படிலாம் எதுவும் ஆகாது. என் டாக்டர் ஃப்ரெண்டு மூலமா பிளட் கிடைச்சிரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்படி கிடைக்கலன்னா என்ன பண்ணுவீங்க ஈஸ்வரி? அம்மா இருக்காங்க, அவங்க பிளட் கொடுக்கறாங்கறாங்க. இவங்களை விட்டு வேற யாராவது போய் தேட போறியா? ஈஸ்வரி, வீணா பிடிவாதம் பிடிக்காத. இந்த கிழவி பிளட் கொடுத்துதான் அவ உயிர் பழைக்கணும்னா என் பொண்ணு செத்தா கூட பரவாயில்ல. சாமுண்டீஸ்வரி. ஈஸ்வரி, அம்மா